படங்களை நடிச்ச திரு விஷ்ணு விஷால் அவங்களுடைய படம் வர மாசம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை குறித்த படத்தை எடுப்பதற்கு முன்பு முதலில் வந்த படமே வெண்ணிலா கபடி. ஆதங்கமா ஒரு விஷயம் சொல்றாரு, அதாவது கதைக்கும் படத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எல்லாரும். அந்த கதையை நான் தேர்ந்தெடுத்த ஒரு ஹீரோவுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் யாருமே கொடுக்கலன்ற மாதிரி ஒரு சின்ன மன வருத்தத்தோட அவர் சொல்லியிருக்காரு. இதை பத்தி மிகச்சிறந்த கதை படங்கள்ல நடிச்ச விஜய் சேதுபதி ஆக்ஷன் பக்கம் போகலான்னு அவர் முடிவெடுத்து சில படங்கள் வந்து அவர் நடிக்கிறார். இந்த சங்கத்தமிழன் மாதிரி அவருடைய தோற்றமே வேற மாதிரி இருக்கும் இல்லையா? ஹியூமருக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகிற ஹீரோவா இருக்கும். முண்டாசுப்பட்டி மாதிரி பக்காவான காமெடி படங்கள், வேலைன்னு வந்தா வெள்ளக்காரை மாதிரி படங்கள். சில திறமையான நடிகர்களுக்கு வந்துட்டு படம் தொடர்ந்து வர்றது இல்லை, அப்படி யாருமே கொடுக்கறது இல்லையா, வர்றது இல்லையா? சில நடிகர்கள் வந்து டக்குன்னு அவங்க ப்ரொடியூசரா மாறிடுறாங்களே, ஏன்? சரியான ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் தன்னோட படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களே வந்து தன்னோட குழந்தைய தானே பார்த்துக்கிற மாதிரி தான். வாகை தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல சினிமா விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். ஸோ சமீபத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரபலமான ஒரு ஹீரோ, அவர் ஹீரோ மட்டும் கிடையாது, ப்ரொடியூசராகவும் இருக்காரு. முண்டாசுப்பட்டி, ஜீவா, அதுக்கப்புறம் குள்ளநரி கூட்டம், வெண்ணிலா கபடி, இப்படி பல வெற்றி படங்களை நடிச்ச திரு விஷ்ணு விஷால் அவங்களுடைய படம் வர மாசம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதாவது கட்டா குஸ்தி 2. அவரை பத்தி உங்களுக்கு தெரிந்த சில விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி எங்க நேயர்களுக்கு. தமிழ் சினிமாவிலே எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கிறது. பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்ற இயக்குனர்கள் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை குறித்த படத்தை எடுப்பதற்கு முன்பு முதலில் வந்த படமே வெண்ணிலா கபடி குழு தான். வெண்ணிலா கபடி குழுவுடைய கிளைமாக்ஸ் வந்து நம்ம வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு கிளைமாக்ஸ். ஏன்னா கபடி பிளேயர்ஸா இருக்கிறவங்கல்ல கிராமப்புறங்கள்ல கபடி விளையாட்டுங்கிறது எவ்வளவு பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறத நான் வந்து என்னுடைய பள்ளி பருவங்கள்ல, என்னுடைய முழுக்க வந்து கல்லூரி காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா கபடி போட்டி நடக்கும். மற்ற விளையாட்டு மாதிரி கபடி வந்து எளிதானதும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து கபடி கபடி கபடின்னு பாடி வர்றத அப்படியே வந்து சுத்தி இருக்கிறவங்க பல பேர் அப்படியே வளைச்சு பிடிப்பாங்க. அதுல வந்து கோட்டை தொடவே விட மாட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து அவரை அமுக்குவாங்க. அவர் கோட்டை தொடுறது வந்து ரொம்ப சிரமம். ரொம்ப பெரிய உடல் பலம், ஆஜானு பாகவான ஆட்கள் தான் கபடியில தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா கை காலெல்லாம் அரைச்சி விட்டுரும், அப்படியே ரத்த கலரி ஆயிரும். அது ரொம்ப ஒரு வீரதீரமான விளையாட்டுல ஒன்று. ஏறத்தாழ ஜல்லிக்கட்டு அடக்கிறதுக்கு பின்னாடி ஒரு மனிதனையே ஜல்லிக்கட்டு காளை மாதிரி வந்து பிடிபடுறதுங்கிற மாதிரி விஷயம்தான் இந்த கபடி போட்டி. அது தென் மாவட்டங்கள்ல ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த வெண்ணிலா கபடி குழு இயக்குனர் வந்து அந்த தென் மாவட்டங்களை சார்ந்தவர் என்பதனால சுசீந்திரனுடைய அந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம், ட்ரெண்ட் செட்டிங் திரைப்படம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்ற ஒரு வகை இருக்கு. விஷ்ணு விஷாலை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு 3 வகையா பார்க்கலாம். அவர் வந்து ஒரு ஹியூமருக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகிற ஹீரோவா இருப்பார். முண்டாசுப்பட்டி மாதிரி பக்காவான காமெடி படங்கள், வேலைன்னு வந்தா வெள்ளக்காரை மாதிரி படங்கள், காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா யதார்த்த படங்கள். இப்ப நீங்க சில ஹீரோக்களுக்கு இருக்கக்கூடிய இமேஜ்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க கடந்த காலங்கள்ல இந்த தலைமுறைக்கு தெரியாது, அதனால சொல்றேன். இதயம் படத்துல நடிச்ச முரளி மாதிரி ஹீரோக்கள், இப்ப விஜய் சேதுபதி மாதிரி ஹீரோக்களுக்கெல்லாம் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறாரு. தனுஷையும் அதில் சேர்த்துக்கலாம். அந்த வகையான ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிற அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய சில கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, கதையின் நாயகர்களாக இருப்பவர்கள், டைரக்டர் சாய்ஸா இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்னு ஒன்று இருக்கு. கதையை வந்து தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு சில கதாநாயகர்கள் வரிசையில ஒரு விஷ்ணு விஷால் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க ஜீவான்னு ஒரு படம், அந்த படம் வந்து கிரிக்கெட்டுக்குள்ள என்னென்ன பாலிடிக்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிற இவருக்கு அடிப்படையில வந்து இவரே ஒரு கிரிக்கெட் பிளேயர். விஷ்ணு விஷாலே வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர். உடல் வந்து கட்டுமஸ்தான ஒரு உடல் கொண்டவர். அவர் வந்து ரொம்ப கடுமையான இதை வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடியவர். ஏன்னா எனக்கு தெரிந்து நீர்ப்பறவை திரைப்படத்துல அந்த படப்பிடிப்பு நடக்கக்கூடிய அந்த சின்னஞ்சிறிய அந்த கடலோர கிராமத்துல இருந்து, அந்த ஊர் வந்து அதாவது மணப்பாடுங்கிற கிராமத்துல இருந்து அவர் என்ன செய்வார்னா அவரோட கார்ல இருந்து அந்த ஊர் ஓரத்துல வந்து அந்த ஊர் முடிகிற இடத்துல இறங்கிட்டு மணப்பாட்டுல அங்க இருந்து திருச்செந்தூர்ல அவர் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு அந்த சிட்டிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி போய் காரை நிப்பாட்டிடுவாங்க.
ஏறத்தாழ ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். அவர் வந்து ரன்னிங்லேயே வருவார், ஓடியே வருவார். அதுக்கு ஒரு வெறி வேணும் உங்களுக்கு. நீங்க சும்மா வந்து அப்படிலாம் பண்ணிட முடியாது எல்லாராலையும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடல்ல வந்து அவர் வந்து ஒரு ஆபத்தான இடத்துல நிக்கிறது, ஒரு சின்ன ஒரு தடுப்பான ஒரு இடத்துல நிக்கிறது, கடலுக்குள்ள வந்து அலையில வந்து மூழ்கி மூழ்கி எந்திரிக்கிறது, ரொம்ப ரிஸ்கான காட்சிகள். சண்டை காட்சிகள்ல ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான சண்டை காட்சிகள் மட்டுமல்ல, ஆபத்தான சண்டை காட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப வந்து அட்டகாசமா செய்யக்கூடியவர். இந்த படத்திலே நீங்க பாத்தீங்கன்னா கட்டா குஸ்தி 2லயே ஒரு ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான செட்டு போட்டு ஒரு சண்டை காட்சி இருக்கு. இது வரைக்கும் வந்து அவருடைய திரைப்படங்களிலே இல்லாத ஒன்றை வந்து ஒரு புதுசா வந்து ஒரு செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அதனால அவர் வந்து உடல் ரீதியாகவும் வந்து ஒரு வலுவான, ஏன்னா அவங்க அப்பா வந்து ஐபிஎஸ் அதிகாரி, போலீஸ் ஆஃபீஸர் அவங்க அப்பா. அதனால இயல்பாகவே அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கான அந்த மன உறுதி என்பது அவங்க அப்பாவை வந்து ரோல் மாடல். எல்லா குழந்தைக்குமே அவங்க அப்பா தான் ரோல் மாடல். அங்கிருந்து அவருக்கு வருவதற்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கு. இவர் அடிப்படையில் ஒரு கிரிக்கெட் பிளேயரு. அதனால ஹியூமர், ஆக்ஷன், யதார்த்த படங்கள் மூன்றையும் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோன்னு வந்து விஷ்ணு விஷால் தான். நீர்ப்பறவை படத்துல வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர், ஒரு ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆன ஒரு பர்சனா வருவாங்கன்னா, அப்ப அவருடைய தோற்றமே வேற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா, கிட்டத்தட்ட வந்து அதுக்கு வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளான ஒருத்தர், அது அன்புக்காக இயங்கக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாரு. அது மாதிரி அவருடைய எல்லா படங்களுமே ஒரே ஜேர்னல்லே இருக்காது. ஒவ்வொரு படமுமே வித்தியாசமா இருக்கும். நீங்க வேலைனா வந்த வெள்ளக்காரன் படத்துக்கும் நீர்ப்பறவைக்கும் சம்பந்தம் இருக்காது. ஜீவாவுக்கும் இன்னொரு அவருடைய வேறு சில படங்களுக்கு, முண்டாசுப்பட்டி மாதிரி படங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. நேற்று இன்று நாளை, ராட்சசன் அவருடைய பெரிய த்ரில்லர் படம், மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட். அது லால் சலாம் வந்து சில சிக்கல்கள் காரணமாக வந்து அது பெருசா பேசப்பட வேண்டிய ஒரு படமும் கூட. அது வந்து இடையில ஹார்ட் டிஸ்க்ல சில இதெல்லாம் காணான்னு சொல்லி தேடிட்டு இருந்ததுனால அந்த படம் வந்து முழுமை பெறாமல் போய்விட்டது. அதனால எப்பொழுதுமே அவர் என்ன செய்வார்னா, ஒரு படம் 2 படம் அவருக்கு பின்னாடி வரும்போது அடுத்த படத்துல ஒரு சூப்பர் ஹிட் அடிச்சிருவார். அதனால இந்த படம் வந்து ஒரு ராட்சசன் எப்படி வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சோ, ஏன்னா அந்த கட்டா குஸ்திங்கிறதுனுடைய முதல் பாகமே ஒரு மாபெரும் வெற்றி படம், வித்தியாசமானது. இப்ப நீங்க ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயுமே ஒரு பெண்மை உண்டு. சில ஆர்டிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா பிரமாதமா நடனம் ஆடுவாங்க, பெண் கேரக்டரா மாறுறவங்க இருக்கிறாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு கமலஹாசன் வந்து ஒரு அவை சண்மையா நடிக்கிறார். நீ உண்மையிலேயே வந்து ஒரு பெண் மாதிரியான தோற்றம் வந்து அதுக்கு இயல்பாகவே வரும். அது ஒரு சிலருக்கு வந்து அந்த ஒரு ஆண் உருவத்துக்குள்ள ஒரு பெண்மை தெரிகிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்கதான் சிறப்பா நடனம் ஆடுவாங்க. இன்னொரு கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஆளு வந்து பெண்ணா இருப்பாங்க, ஆளுமை திறன்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க அந்த பெண்மைக்குள்ள ஒரு ஆண்மை இருக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு இது புரிதலுக்காக நான் சொல்றேன், விளையாட்டு வீராங்கனைகளுக்கு அது உண்டு. இப்ப பெண் போலீஸா இருக்காங்கல்ல, இப்ப சிங்கப்பெண் எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி போலீஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி பெண்ணுக்கு வந்து ஒரு எப்பவுமே கட்டளை இடக்கூடிய, ஆர்டர் போடக்கூடிய அவர் கம்பீரம் இருக்கும் இல்லையா, அந்த கம்பீரத்துக்குள்ள இயல்பாகவே என்ன ஆகுனா ஒரு ஆளுமை திறன் கூடுகிற போது நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, இந்திரா காந்தி மாதிரி அந்த பொண்ணு. இப்ப நம்ம சமீபத்துல கூட ஜெயலலிதாவை அந்த மாதிரி ஒரு சிங்க பெண்ணா பார்த்தவங்க உண்டு, அது உண்டு இல்லையா. அது மாதிரி இவங்க என்னன்னா கட்டா குஸ்தியில வந்து ஒரு பெண் வந்து ஒரு குஸ்தி செய்வதற்கு ஆசைப்படக்கூடிய, அதுல ஆர்வமுடைய ஒரு பெண் அப்படிங்கிறப்ப சராசரி குடும்ப வாழ்க்கையில என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி பெண்ணை வந்து திருமணம் செய்யக்கூடாது, ஏன்னா அவளே குஸ்தியெல்லாம் கத்து வச்சிருக்கா, அடங்க மாட்டான், ஆமா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா. அதுல நேர் விரோதமாக ஒரு ஆண் வந்து அது அவங்களுக்கு அடங்கி போற ஒரு ஆணாக. இப்ப நீங்க எப்பொழுதுமே என்னன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஆஜானுபாகுவான ஆளுமையான எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் பர்சனா இருந்தாலும் அன்புக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து குழந்தையா மாறுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அன்புக்கு முன்னாடி அது வந்து பல திரைப்படங்கள்ல வந்து பெருசா பிரம்மாண்டமா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அன்புக்கு முன்னாடி ஒரு மனிதன் வந்து ஒரு மாபெரும் வீரனாக இருக்கிறவன் கூட ஒரு குழந்தைக்கு முன்னாடி ஒரு ராணுவ வீரனாக இருக்கிறவன் மண்டியிடுறாங்கிறது இருக்குல்ல, அது எப்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அது மாதிரியான ஒரு கதையை வந்து ஹியூமர் கலந்து, ஆக்ஷன் கலந்து, ஒரு யதார்த்தத்துக்கு மீறாமல் கதை சொல்வதுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இவருடைய படங்கள்ல எப்பவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது வந்து ஒரு டைரக்டர் சாய்ஸாவே அவர் எப்பவுமே இருக்கிறார். நீங்க வந்து கதை படங்கள்ல நடிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. நீங்க எனக்கு ஒரு முறை வந்து என்னோட பேசிட்டு இருக்கும்போது திரைப்பட நடிகர் சத்யராஜ் சொன்னாரு, என் வாழ்க்கையில நினைத்து பார்ப்பதற்கான சிறந்த திரைப்படங்கள்ல நான் நடிச்சிட்டேன். என் வாழ்க்கையில வந்து ஒரு வேதம் புதிது, ஒரு பெரியாரு, ஒரு 9 ரூபாய் நோட்டு, ஒரு கடலோர கவிதைகள்,
இந்த மாதிரி சில படங்கள் வந்து நம்ம இப்ப நீங்க கமர்ஷியல் படத்தை இப்படி சொல்ல முடியாது. நீங்க வெறுமனே வசூல அள்ளி குவித்த படங்கள்லாம் ஒரு காலகட்டத்துல பரபரப்பாக இருக்கும், இன்னொரு காலகட்டத்துல அது கேட்பதற்கு ஆள் இல்லாம இருக்கும். இப்ப இவருக்கு வந்து இவர் நடிச்ச படங்கள்ல நீங்க இப்பவும் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஜீவா வந்து எவர்கிரீன் படம். அது மெட்ராஸ்ங்கிற படம் வரும்போது அது வந்துச்சு, ஒரு சின்ன வணிக ரீதியாக அந்த ரேஸ்ல அது முந்த முடியலைனாலும் இன்னைக்கு அது ஃபீல் குட் படம் தான். அதே மாதிரி அவருடைய அது நீர்ப்பறவை ஒரு ஃபீல் குட் படம் தான். நீர்ப்பறவையை பார்த்து இப்பயும் வந்து அதை பத்தி பேசக்கூடியவங்க பல பேர் இருக்கிறாங்க அந்த படத்தை பத்தி. ஏன்னா நீங்க வந்து கடலுக்கு வந்து மீன் பிடிப்பதற்காக போன மீனவன் வந்து காணாமல் போவதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு வந்து கடலோர காவல் படையோ இது யாருமே வந்து மீட்க முடியாத ஒரு துயரம் வந்து கடலோரங்கள்ல இருக்கு. அப்ப அந்த கடலோரத்துல வசிக்கக்கூடிய மீனவர்களினுடைய கண்ணீருங்கிறது அந்த கடலை விட பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை வந்து அச்சசலா வந்து சீனு ராமசாமி வந்து பதிவு செஞ்சிருப்பாரு. அந்த மாதிரியான கதைக்களங்களுக்குள்ள இவர் வாழ்க்கையில நினைத்து பார்ப்பதற்கான ஆகச்சிறந்த படங்கள்ல அவர் 80% வேற இது வரைக்கும் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். அது மாதிரி என்டர்டைன்மெண்ட் படங்களா இருக்கக்கூடிய நீங்க குறிப்பிட்டது மாதிரியான ஹியூமர் படங்களா இருக்கக்கூடிய முண்டாசுப்பட்டி, வேலைனா வந்த வெள்ளக்கார மாதிரி எல்லா படங்களுமே ஒரு பயங்கர, அதாவது நம்ம எனர்ஜியா இருக்கும். அந்த படம் பார்த்தோம்னா நம்ம வந்து விழுந்து விழுந்து சிரிக்கலாம், ஒரு பயங்கர என்டர்டைன்மெண்டா இருக்குங்கிற மாதிரி படங்கள். அந்த வரிசையில தான் இப்ப வந்து கட்டா குஸ்தி 2வும் வருதுன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்படி பல வெற்றி படங்களை கொடுத்த ஹீரோவா நடிச்சு ஒரு பல வெற்றி படம் இப்ப நம்ம குறிப்பிட்டு இந்த படம்லாம் நல்லா இருக்கும் நம்ம இவ்வளவு அழகா பேசிட்டு இருக்கோம். ஆனா அவரு ஒரு ஆதங்கமா ஒரு விஷயம் சொல்றாரு, அதாவது கதைக்கும் படத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எல்லாரும், அந்த கதையை நான் தேர்ந்தெடுத்த ஒரு ஹீரோவுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் யாருமே கொடுக்கலன்ற மாதிரி ஒரு சின்ன மன வருத்தத்தோட அவர் சொல்லியிருக்காரு. இதை பத்தி அதாவது சூப்பர் ஹீரோயிசம்ங்கிறது இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய வந்து ஆக்ஷன் படங்கள் வந்து அதிகமா நடிக்கிறவங்க அவங்களுக்கு தான் வந்து அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தான் அதிகமான பிசினஸ் இருக்கு, அந்த மாதிரி ஹீரோக்களை தான் வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து லைக் பண்றாங்கன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா. அது வந்து எல்லாருக்குமானது அல்ல. இப்ப நீங்க உதாரணத்துக்கு மிகச்சிறந்த கதை படங்கள்ல நடிச்ச விஜய் சேதுபதி ஆக்ஷன் பக்கம் போகலான்னு அவர் முடிவெடுத்து சில படங்கள் வந்து அவர் நடிக்கிறார். இந்த சங்கத்தமிழன் மாதிரி படங்கள், ரெக்க மாதிரி படங்கள், கமர்ஷியல் சூப்பர் ஹிட் அந்த மாதிரி ஆக்ஷன் படங்களுக்குள்ள போறார். இத்தனைக்கும் அவர் வந்து நல்ல ஒரு ஆஜானுபாகுவான உடல் கட்டெல்லாம் உள்ளோட அவர் சேதுபதி மாதிரி படங்கள்ல போலீஸ் ஆபீசரான அவர் அப்படியே அசலா இருந்தாரு. ஆனா அந்த வகை படங்கள் இருக்குல்ல, அந்த விஜய் சேதுபதியை மக்கள் விரும்பல. அவங்க விரும்பினது என்னன்னா ஒரு வந்து இந்த மண்டையில அடிபட்டு அவன் வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்கிற படம்லாம் இருக்கல, என்ன வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தக்கான மாதிரி படங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி படங்கள்ல வந்து விஜய் சேதுபதியை ரசிச்சாங்க, சூதுகோபம் ரசிச்சாங்களே, அந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த கமர்ஷியல் படங்கள் மேல அது போடுச்சு. ஏன்னா அது கதை படம். அப்ப மக்கள் என்ன நினைக்கிறான்னா எல்லா கதாநாயகர்களும் ஒரே மாதிரி பேட்டெல்லாம் நடிக்கக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கு வேற வேற வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க வந்து ஒரே குடியிருப்பு பிரதேசமா இருந்தாலும் ஊட்டிக்கு போறவன் ஊட்டிக்கு தான் போவான், கொடைக்கானலுக்கு போகவே மாட்டான். ரசனை வந்து வேறுபடும். இவர் வந்து என்னன்னா ஆகச்சிறந்த கதை படங்களோ நடிக்கும் போதுதான் அவர் பெரிய ஹிட் அடிக்கிறாரு. நீங்க அதை தாண்டி இப்ப நீங்க வந்து சுதா கொங்கரா வந்து இன்னைக்கு மிகப்பெரிய டைரக்டர், 2வது படமே ஒரு துரோகிங்கிற படம் அவங்களோட தான் நடிச்சார். அது வந்து கிட்டத்தட்ட ஆக்ஷன் படம் தான். அப்போ பல படங்கள் வந்து அது வந்து மாறி மாறி வரும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஆக்ஷன் ஹீரோ, இவர் ஆக்ஷன் ஹீரோவா மாறுறதுக்கான எல்லா குவாலிஃபைடும் அவர்கிட்ட இருக்கு. ஆனா மக்கள் எதை ரசிக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு கதாநாயகன் வந்து எதை ரசிக்கிறாங்க. இப்ப நீங்க எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ரஜினிகாந்த் படம், கமலஹாசன் படம். இப்ப நீங்க ரஜினிகாந்துக்கு வந்து சாமியாரா நடிக்கிறது ரொம்ப பிடிக்குது, பாபா மாதிரி படத்துல நடிக்கிறது, ராகவேந்திரா மாதிரி படத்துல நடிக்கிறது. 100வது படம் ராகவேந்திரா, பாபா வந்து அவர் ரொம்ப ரசிச்சு அவரே கதை எழுதின படம் வள்ளி. இந்த படங்கள்லாம் ஓடிச்சா? இந்த ராகவேந்திராவும் பெரிய வெற்றி படம் கிடையாது. ஏன்னா அவரை இவன் ஸ்டைலிஷா பார்க்க விரும்புறேன், அவன் ஜாமியாரை பார்க்க விரும்பல. அவர் ஒரு சாமியாரு, ரொம்ப பிராணி, ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்றதா அவன் விரும்பல. அவன் வந்து என்ன நினைக்கிறான், பெரிய டானியா எங்க ஆளு காலை தூக்கி போட்டு அப்படி உட்காந்து அப்படி ஸ்மோக் பண்ணி தூக்கி போட்டாருன்னா சிசில் பறக்கணுமையான்னு நினைக்கிறான். அங்கே போய் ரஜினிகாந்த் மாதிரி பெரிய ஹீரோட்ட போய் நீங்க வந்து ரொம்ப வந்து ஒரு கொலைத்தனமான, ரொம்ப வந்து பவ்யமான, ரொம்ப பதட்டமான ஒரு ஆளுங்க அப்படின்னு சொல்றத அவர் பல விஷயம் பண்ணியிருக்காரு. அவரும் காமெடி எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அப்போ ஒவ்வொரு நடிகனுக்கும் தனிச்சிறப்புகள் இருக்காது. அதனால எல்லாருமே ரசிக்கிறாங்க மக்கள். ஆனா ஒரே பேட்டர்ன்ல நடிகர்கள் இருக்கக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. அப்படிங்கிறப்ப இவருக்கு ஹியூமரும் யதார்த்த படங்களும் மாபெரும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் ஹியூமராகவும் இருக்கு, ஒரு யதார்த்த படமாகவும் இருக்கு, அதை தாண்டிய ஒரு ஆக்ஷன் இதுக்குள்ள இருக்கு. அதான் கட்டா குஸ்தி 2 உடைய ஒரு மாபெரும் கிளைமாக்ஸ். இது வரைக்கும் வந்து ஒரு பிரமாதமான ஒரு எதிர்பாராத ஒரு கிளைமாக்ஸ் இருக்கு. அது இந்த படத்தை மிகப்பெரிய அளவுல டாப்ல தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு அந்த டீம் வந்து ஒரு வெற்றி படத்துக்காக நாங்க காத்திருக்கிறோம்னு சொல்றாங்க.
சார் இப்போ நிறைய படங்கள் அவர் நடிச்ச படங்களே வந்துட்டு நிறைய வெற்றி படங்கள் இருக்கு. அது எதுவுமே அவர் வந்து பார்ட் 2 எடுக்கல. ஆனா பர்டிகுலரா இந்த படத்தை மட்டும் பார்ட் 2 எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த பார்ட் 2 வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்காங்க நிறைய படத்துக்கு. அது எதுவுமே நடக்கல. இந்த முறை தான் அது சாத்தியப்பட்டிருக்கு. எப்போ பார்ட் 2 எடுப்பாங்க? ஒரு படம் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சா மட்டும்தான் அது பார்ட் 2வா மாறும். இல்லாட்டினா அப்பா சாமி இந்த படமே போதும்பா எங்களுக்குன்னு சொன்னா அந்த படம் ஓடாத படம்னு வராது. இது வெற்றி பெற்றதுனால இது பார்ட் 2வா மாறுது. எப்பவுமே ஒரு படத்தின் இப்ப திருஷ்யம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்துச்சு. தெரிய வரைக்கும் வந்துச்சு. ஆமா, அது ஒரு படத்தினுடைய வெற்றி தான் வந்து பார்ட் 2வா மாறும். இந்த படம் ஒரு வெற்றி படம் என்கிறதுனாலதான் பார்ட் 2வா வந்துருக்கு. இன்னொரு விஷயமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொஞ்சம் ஆதங்கமாவே சில விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இப்ப இருக்க டிஜிட்டல் மீடியா இருக்கிறதுனால தான் நான் மக்கள் கிட்ட வந்து சீக்கிரம் போய் நான் ரீச் ஆகுறேன். அதுவும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒரு நடிகர்னா வந்துட்டு தன்னையே ப்ரொமோட் பண்ணிக்கணும். யாரும் வந்து நமக்காக வந்து பேச மாட்டாங்க, நம்மள ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, நாம தான் ப்ரொமோட் பண்ணிக்கணும்ன்ற இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இது நீங்க எப்படி? இல்ல, அதாவது எல்லாருக்குமே விசிட்டிங் கார்டு பாக்கெட்ல இருக்கு. ஒரு நடிகனுடைய விசிட்டிங் கார்டு என்னன்னா அவனுடைய முகமே ஒரு விசிட்டிங் கார்டு. எல்லாராலையும் பார்க்கப்பட்ட ஒரு முகம், எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட ஒரு முகம், எல்லாராலையும் கொண்டாடப்படுகிற ஒரு முகம். அதனால இப்ப நீங்க மணிரத்னம் படம் எடுத்தாலும் அவர் ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு தேட்டரா போய் நான் பொன்னியின் செல்வன் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவங்களுடைய படக்குழுவை அழைத்து கொண்டு போறாங்க. அப்ப பிரம்மாண்ட படம் எடுக்கக்கூடிய பொன்னியின் செல்வன் மாதிரி இயக்குனர்களும் மணிரத்னம் மாதிரி இயக்குனர்களும் அதை செய்ய வேண்டி இருக்கு. நான் யாருக்குமே பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பாலா மாதிரி இயக்குனர்களுமே கூட அவங்களுடைய படங்களுக்கு பேச வேண்டிய சூழல் வந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஹபீபின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துக்கு படக்குழு வந்து எல்லா ஊர்களையும் பயணப்படுறாங்க. இன்னைக்கு சினிமாவை திரும்பி பார்க்க வைப்பதற்கு டிஜிட்டல் மீடியா, சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏன்னா ஒவ்வொருத்தரும் தன் கைகளில் இருக்கக்கூடிய மொபைல் தான் தீர்மானிக்குது. இந்த ஆட்சியவே மொபைல் தான் தீர்மானிக்குது, சோசியல் மீடியா தான் தீர்மானிக்குது, இன்ஸ்டாகிராம் தான் தீர்மானிக்குது. நான் சினிமா மட்டும் எப்படி எந்த படம் பார்க்கணும்னு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல. இந்த படம் நல்லா இருக்குன்னு தானே, ஏன்னா உள்ள போய் நம்ம மாட்டிக்கிற கூடாதுன்னு நினைக்கிறான் ஆடியன்ஸ். ஒரு நல்ல படம் பார்க்குற ஃபீலுக்காக தான் சினிமா போறோம், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் போறோம். இல்லாட்டா எல்லார் வீடுகள்லையுமே ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு, மொபைல்லேயே படம் பார்க்குற வசதி இருக்கு, எல்லா வீடுகள்லையும் ஆண்ட்ராய்டு டிவி எல்லாம் வந்துருச்சு, ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு. அப்ப ஏன் அதை கடந்து நம்ம தியேட்டருக்கு போகணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்காக இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் முழுக்கவே பேச வேண்டிய கட்டாயம் எல்லா திரைப்பட கலைஞர்களுக்கும் இருக்கு, எல்லா இயக்குநர்களுக்கும் இருக்கு, எல்லா நடிகர்களுக்கும் இருக்கு. கடைசியா ஒரு கேள்வி சார். இதே விஷ்ணு விஷால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு படம் பாக்குறாங்க, அதான் நான் நடிச்ச படங்களே வந்துட்டு இந்த படத்தோட கதை நல்லா இருக்கு, மேக்கிங் விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு, அதுல நடிக்கிற காமெடி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா நடிச்ச ஹீரோ என்னை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நான் எந்த அளவுக்கு அந்த கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறேன்னு என்னை பத்தி யாருமே பேச மாட்டாங்க, கொஞ்சம் ஒரு ஆதங்கமா சொல்லியிருக்காரு. இல்ல, இதை நான் மறுக்கிறேன். என்ன காரணம்னா அவர் கதாபாத்திரமாக தெரிகிறார், நடிகராக தெரியலன்னு அர்த்தம். இப்ப நீங்க ஒரு நடிகர் வந்து அந்த ஹீரோவாவை நினைச்சு படம் பார்க்கல, அந்த கேரக்டராகவே நினைக்கிறான். முண்டாசிப்பட்டியில வாழ்ந்த ஒரு நபரா பார்க்கறான். அப்ப ஜீவால வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராகவே பார்க்கறான்னா அந்த கதாபாத்திரமாகவே மாறுவதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல. அதைத்தான் வந்து இவர் சொல்றாரே தவிர அது மைனஸ்லாம் கிடையாது. அவர் மைனஸா இருந்தால் அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு வர கமிட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளவு வெற்றி படங்களுக்கு வந்து சாத்தியமே இல்லை. நல்ல கதைகளை கேட்பதற்கு அவர் தயாரா இருக்கிறாரு. அது வரைக்கும் அவருடைய வெற்றிக்கு வந்து எந்த தடையும் இருக்காது. சில திறமையான நடிகர்களுக்கு வந்துட்டு படம் தொடர்ந்து வர்றது இல்ல, அப்படி யாருமே கொடுக்கறது இல்லையா, வர்றது இல்லையா? சில நடிகர்கள் வந்து டக்குன்னு அவங்க ப்ரொடியூசரா மாறிடுறாங்களே, ஏன்? இல்ல, அது எப்படின்னா ப்ரொமோஷன் பண்ணாம விட்டுருவாங்க. படம் எடுக்கிற வரைக்கும் காசு இருக்கும், ப்ரொமோஷன் பண்ண காசு இல்லாம போயிடும். ஒரு படத்தை வந்து அவங்க கடைசி வரைக்கும் கொண்டு போய் ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல. ரொம்ப பெரிய நடிகர்கள் நடிச்ச படம் வந்து ரிலீஸ் ஆகாத படங்களும் இருக்கு. அப்ப அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் தன்னோட படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களே வந்து தன்னோட குழந்தைய தானே பார்த்துக்கிற மாதிரி தான். இன்னொருத்தருக்கு போய் ஒரு வாடகை தாயிட்ட கொடுக்க வேணாங்கிற மாதிரி. யாரோ ஒருத்தர் படம் எடுக்கிறாரு, அவர் ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு பல பிசினஸ் இருக்கும், அவர் அதுல ஒரு பிசினஸா சினிமா பண்ணுவாரு. ஆனா சினிமாக்காரங்களுக்கு அப்படி கிடையாது. இந்த படம் ஜெயிச்சாதான் நீங்க அடுத்த படத்துக்கான உத்தரவாதம். சினிமாவை பொறுத்தவரையில நேத்து நீங்க என்னெல்லாம் ஜெயிச்சிங்கிறது கணக்கு இல்லை, இன்னைக்கு நீங்க என்ன ஜெயிச்சிய அப்படிங்கிறதான் கணக்கு. இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும்போது நீங்க யாருன்னு சினிமாவில் நிரூபிச்சாகணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வேற வேறு படங்கள் வந்துகிட்டே இருக்கும். உலகம் வந்து தோன்றிய நாளே வந்து வெள்ளிக்கிழமை தான், உலகம் கடைசி அழிய போற நாளும் வெள்ளிக்கிழமை தான் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டதாக நான் படிச்சிருக்கேன். அது வேதத்துக்கு பொருந்துகிறதா ஆன்மீகத்துக்கு பொருந்துதான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு சினிமாக்காரனும் வெள்ளிக்கிழமை பிறக்கிறான், சில சினிமாக்காரர்கள் வெள்ளிக்கிழமை முடிவுக்கு வருகிறார்கள். பல வெற்றி படங்களுக்கு வெள்ளிக்கிழமை தொடக்க நாளாக. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மக்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.